ஜகத்தை மயக்கிய ஜமுனா ராணி தமிழ் படவுலகின் இசைத்துறையில் கடந்த 1940களின் இறுதி முதல் 1950களின் ஆரம்ப காலம் வரை பாடகிகள் எல் வசந்தகுமாரி, பி லீலா, ஜிக்கி ஆகியோர் முன்னணி பாடகிகளாக வலம் வந்தனர். 1950களின் இறுதியில் பி சுசீலா, எஸ் ஜானகி ஆகியோர் முன்னணிக்கு வந்தனர். அந்த இடைப்பட்ட காலகட்டம் ஜமுனா ராணிக்கு சொந்தமானது. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த அவர் கடந்த 1938ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி வரதராஜிலே திரவுபதி தம்பதிக்கு மகளாக பிறந்தார். அவரது தாயார் திரவுபதி வீணை இசைக்கலைஞர். பெண்கள் மட்டுமே இடம்பெற்ற வாத்திய குழுவை நடத்தி வந்தார். 7 வயதில் பாட வந்த ஜமுனா ராணியின் முதல் பாடல் சித்தூர் பி நாகையாவின் தியாதையா என்ற தெலுங்கு படத்தில் இடம்பெற்றது. தமிழில் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த கல்யாணி என்ற படத்தில் இடம்பெற்ற சக்சஸ் 1 2 3 ஆகிய பாடல்களை பாடி அறிமுகமான ஜமுனா ராணி பிறகு டி.எம். சவுந்தரராஜனுடன் இணைந்து வளையாபதி என்ற படத்தில் இடம்பெற்ற குலுங்கிடும் பூவில் எல்லாம் என்ற பாடலின் மூலம் தனது முதல் டூயட் பாடலை எஸ். தட்சிணாமூர்த்தி இசையில் பாடினார். அப்போது அவருக்கு 13 வயது. பிறகு சி.ஆர். சுப்பராமன் இசையில் தேவதாஸ் என்ற படத்தில் நடித்திருந்த சிறுவயது பார்வதிக்காக அவர் பாடிய ஓ தேவதாஸ் என்ற பாடல் இன்றும் பிரபலமாக இருக்கிறது. குலேபகாவலி என்ற படத்தில் இடம்பெற்ற ஆசையும் என் நேசமும் இரத்த பாசத்தினால் கலங்குவதை பாராயடா என்ற பாடல் அவரை முன்னணி பாடகியாக மாற்றியது. அந்த காலத்தில் விடுதியில் இடம்பெறும் நடன காட்சி கொண்ட பாடல்களை எல்.ஆர். ஈஸ்வரிக்கு முன்பு அதிக அளவில் பாடியவர் ஜமுனா ராணி. அப்போது வெளியான மகாதேவி என்ற படத்தில் இடம்பெற்ற சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே காமுகர் நெஞ்சில் நீதியில்லை ஆகிய பாடல்கள் ஜமுனா ராணியை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகியது. காமுகர் நெஞ்சில் நீதியில்லை என்ற பாடலின் பின்னணியில் சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இருக்கிறது. முதலில் இப்பாடலை ஜமுனா ராணி பாடுவதில் இசை அமைப்பாளர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி ஆகியோருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஜமுனா ராணியின் பெயரை சிபாரிசு செய்த கவியரசு கண்ணதாசன் பிடிவாதமாக இருந்தார். இப்பாடலை ஜமுனா பாடி அது நன்றாக வராவிட்டால் மொழி செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன், நன்றாக அமைந்தால் ஜமுனாவுக்கு சம்பளத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்க வேண்டும் என்று பந்தயம் கட்டி பிறகு ஜமுனா ராணியை பாட வைத்தார். அவரது நம்பிக்கை பலித்தது. ஜமுனா ராணிக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குமுதம் என்ற படத்துக்காக கே.வி. மகாதேவன் இசையில் டி.எம். சவுந்தரராஜனுடன் இணைந்து அவர் பாடிய மாமா 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 என்ற பாடல் இப்போதும் ரசிக்கப்படுகிறது. ராணி சம்யுக்தா என்ற படத்தில் கே.வி. மகாதேவன் இசையில் ஜமுனா ராணி பாடிய சித்திரத்தில் பெண்ணெழுதி என்பது அருமையான மெலடியாக இருந்தது. தொடர்ந்து ஏராளமான ஹிட் பாடல்களை பாடிய ஜமுனா ராணியை திடீரென்று திரையுலகம் மறந்தது. அப்போது 1987இல் இளைய ராஜா இசை அமைத்து மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த நாயகன் படத்தில் இடம்பெற்ற நான் சிரித்தால் தீபாவளி என்ற பாடலை எம்.எஸ். ராஜேஸ்வரியுடன் இணைந்து ஜமுனா ராணி பாடி அசத்தியிருந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சிங்களம் ஆகிய மொழிகளில் பாடி ஜகத்தையே தனது குரலால் மயக்கி இருந்தார் ஜமுனா ராணி. திரையுலகில் அவருக்கான அங்கீகாரம் கடைசி வரை கிடைக்கவில்லை.